இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கைது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது முக்கியமான ஒரு இடத்துல அவர் பாத்தீங்கன்னா தப்பா பேசிட்டாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த விஷயத்தோட முக்கிய சாராம்சம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ திரிஷா வீட்டுல மட்டும் அங்க மட்டும் இந்த பேரை உபயோகிக்காம அங்க மட்டும் தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லும் போது கூட்டத்துல பயங்கர ஒரு கைத்தட்டலும் கரகோஷம் இருந்தது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நாம என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கைது சம்பந்தமான விவரங்களை தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போறோம். ஸோ இதுல இன்னைக்கு தமிழகமே ரொம்ப பரபரப்பா இருந்தது. அதே நேரத்தில் தேசிய ஊடகங்கள்லாம் இந்த விவகாரத்தை பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க மிக தெளிவாக ஒளிபரப்பு கொண்டே இருந்தார்கள். இது ரொம்ப காலையில இருந்து ஒரு சினிமா எப்படி ஆரம்பத்துல சாஃப்டா ஆரம்பிச்சு கடைசியில விறுவிறுப்பா போகும் இல்லையா, ஒரு த்ரில்லர் படம் பார்க்கறது போல இருந்தது. ஸோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த அதிரடி அரசியல் பார்வையில விவாதிக்க போறோம். ஸோ நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் தஞ்சாவூர்ல காவிரி பிரச்சனை சம்பந்தமாக, அதாவது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுறாங்க இல்லையா, அந்த விவகாரம் சம்பந்தமாகவும் விவசாய பயிர் கடனை தள்ளுபடி பண்ணாம இருக்கிறது, டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரணத்துக்கு அதாவது வறண்ட மாவட்டமா அறிவிக்கணும் அப்படின்ற பேர்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா இளைஞர் அணி சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது முக்கியமான ஒரு இடத்துல அவர் பாத்தீங்கன்னா தப்பா பேசிட்டாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த விஷயத்தோட முக்கிய சாராம்சம். என்ன அப்படின்னா, 42 TMC தண்ணீரை ஜூன் ஜூலைல கொடுத்துருக்கணும். ஆனா இதை பத்தியும் விவசாயிகளை பத்தியும் கவலைப்படாம நம்ம தமிழக முதலமைச்சர் வாயை மூடிட்டு தான் இருக்காரு. இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு என்ன ஒரே கவலை அப்படின்னா, திமுக மேல பொய் வழக்க போட்டு திமுகவை சேர்ந்தவர்களை எப்படியெல்லாம் சிறைசாலைக்கு அனுப்பலாம் அப்படின்ற கவலை மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கூட்டத்தில் இருந்த ஒரு தொண்டர் பாத்தீங்கன்னா கத்துறாரு, த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவரு என்ன அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்துட்டு, ஆமா அவருக்கு ஒரே கவலை என்ன அப்படின்னா, எங்க தண்ணி வருதோ இல்லையோ த்ரிஷா வீட்டுல மட்டும் அங்க மட்டும் அந்த பேரை உபயோகிக்காம அங்க மட்டும் தண்ணி வரணும். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன அப்படின்னு சொல்லும் போது கூட்டத்துல பயங்கர ஒரு கைத்தட்டலும் கரகோஷம் இருந்தது. உடனடியாக சுதாரித்து கொண்ட உதயநிதி அவர்கள், நான் காவிரி தண்ணியை சொன்னேங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அந்த சப்ஜெக்டை முடிச்சிட்டாரு. ஆனா இதுலதான் பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு வந்ததுல இருந்து சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் மிகுந்த பரபரப்பா எல்லாராலையுமே ட்ரோல் செய்யப்பட்டது. என்ன அப்படின்னா, முதல்வரையும் நடிகை திரிஷா அவர்களையும் இணைச்சு திரிஷா அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பாலியல் ரீதியாக அவங்கள பேசுனது மட்டும் இல்லாம அவங்க மனதளவுல பாதிக்கப்படணும் என்ற அடிப்படையில இந்த வார்த்தையை டபுள் மீனிங்ல திரு உதயநிதி அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டன குரல்கள் சமூக ஊடகங்கள்ல பரவச்சு. குறிப்பா டிவிகேவோட ஐடி விங் இருக்கு இல்லையா, அதுல கடுமையா இதை எதிர்ப்பு தெரிவிச்சோம். இன்னொரு பக்கம் டிஎம்கே ஐடி விங் நடத்துற சோசியல் பிளாட்ஃபார்ம்லயும் சரி கடுமையான எதிர்வினைகளையும் அவங்களும் ஆற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இது ரொம்ப விஸ்வரூபம் எடுக்கவே மேல இருந்து, அதாவது தமிழக அரசுல இமிடியேட்டா அந்த தஞ்சாவூர் மகளிர் நிர்வாகிக்கு ஒரு உத்தரவு போச்சு. அந்த மகளிர் நிர்வாகி திருமதி பைரவி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ்
ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது முதல்வரையும் திரிஷா அவர்களையும் தவறாக இரட்டை அர்த்தத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு அப்படின்ற அடிப்படையில ஒரு புகார் மனுவை கொடுத்துட்டாங்க. அப்போ தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்துல பிஎன்எஸ் செக்ஷன்ல வந்து அவர் மேல கேஸ் போடுறாங்க. அந்த தஞ்சாவூர் காவல் நிலையத்து குற்ற எண் வந்து பாத்தீங்கன்னா 287/26. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது பிஎன்எஸ் ஆக்ட்ல 196, 192, 352, 79, 296 Class B, 61 and 351 Class 2 இந்த பிஎன்எஸ் ஆக்ட்லயும் 4 ஆஃப் தி TNPHW அந்த ஆக்ட்லயும் 67 ஆஃப் தி ஐடி ஆக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. சரி, இந்த வழக்கு பதிவு செய்த பிறகு இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில என்ன பண்றாங்க, விடிய காலையில நீலாங்கரையில உள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பட்டாளமே குவிக்கப்படுது. சோ கடுமையான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு என்ன நடக்க போகுது. ஒரு டிவியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, தாவேகா தொண்டர்களால பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரியும். பட் சன் நியூஸ் இந்த மாதிரி தொலைக்காட்சியில என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்காக தான் வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாறி மாறி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போகும்போது பரபரப்பு தொத்திக்கிச்சு. உடனே 8 மணிக்கு போலீஸ் அங்க வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கெரிய திமுக தொண்டர்களுக்கு தெரிய வரவே அவங்க 9:30 மணிக்கு அப்புறமா 1 by 1 அந்த நீலாங்கரை பகுதி முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னாடி கடுமையான கூட்டங்கள் வந்துச்சு. ஸோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், அதே போல சேகர் பாபு அவர்கள், அதே போல பரந்தாமன் எம்எல்ஏ, அட்வொகேட் டீம்ஸ், இப்படி எல்லாரும், அப்புறமா வந்து சபரீஷன் அவர்கள், இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. இதுக்கிடையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் கைது பண்றீங்க அப்படின்ற அடிப்படையில நிறைய வாக்குவாதங்கள் காவல்துறையினரால் கேட்கப்படுது. ஸோ ஒரு பக்கம் தஞ்சாவூர் போலீஸ் வந்துட்டாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு, கூட இங்க சப்போர்ட் பண்றதுக்கு சென்னை மாநகர காவல்துறையை சேர்ந்த தெற்கு மண்டல ஜாயிண்ட் கமிஷனர் டாக்டர் பி விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில வந்து அவரை கைது செய்வதற்கு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு இடையில அவரை கைது செய்து தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஸோ இதுக்கிடையில டிஎம்கே ஐடி விங்ஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை நன்றாக இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை பழிவாங்கும் நோக்கோட கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உயர்நீதிமன்ற நீதிபதியோ 12 மணிக்கு மேல இந்த வழக்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கரெக்டா 2:15 மணிக்கு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. அப்போ தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரல் திரு விஜய நாராயணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எதிர்க்கட்சி தலைவரை வந்து நாங்க ஜுடிஷியல், அதாவது நீதிமன்ற காவலில் வைப்பதற்காக அவரை நாங்கள் அழைத்து செல்லவில்லை, அவரை ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவர் பேசின விதத்துக்கு என்கொயரி பண்ணிட்டு அங்கேயே ஸ்டேஷன் பெயில்ல நாங்கள் அவரை விடுவிக்க தான் போறோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில இதை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் உயர் திரு இளந்திரையன் அவர்கள் பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை முடிச்சு வச்சாரு. சரி, சோ இந்த வழக்கு இதுதான் வந்து நடந்த விஷயங்கள். இதுல இந்த இவரோட கைதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சோ அதுல கைதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் யார் அப்படின்னா, திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பிஜேபியோட தேசிய மகளிர் அணி செயலாளர், அதே போல திருமதி குஷ்பு அவர்கள், அது போக வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள், அப்புறமா வந்து தொல் திருமாவளவன் அவர்கள், அப்புறமா நடிகை நிவேதா பெத்ராஜ் அவர்கள், ஸோ இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள், இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த கைதுக்கு ஆதரவாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வந்து பெண்களை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக பாலியல் ரீதியாக மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய வகையில பேசுறவங்களுக்கு கைதுன்றது வேணும் தான், அப்பதான் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்ற அடிப்படையில சொன்னாங்க. அதே போல இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக, அதாவது இபிஎஸ் அவர்கள், அதே போல கொங்கு மக்கள் தேச கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள், அதே போல டிஎம்கே கட்சி வந்து நாடாளுமன்றத்துல அவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு, கண்டன ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்டு மக்கள் வந்து எதிர்ப்பும் ஆதரவும் சேர்ந்து வந்திருந்தது. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சண்முகம் அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பி சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு நிச்சயமா தவறான ஒரு செயல் தான், கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி வந்து பொது வெளியில
இப்படி பேசக்கூடாது. அதே நேரத்தில் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கலந்துக்கிற இந்த சமயத்தில் எஃப்ஐஆர் போட்டு வழக்கை நீங்க நடத்திருக்கலாம். அது நீதிமன்றத்தில் நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம். அதுக்காக கைது செய்ய வேண்டிய அவசியம் இந்த வழக்குல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே தான் இபிஎஸ் அவர்களுமே பாத்தீங்கன்னா இதற்கு என்ன சொல்றது அப்படின்னா, எதிர்க்கட்சிகளை முடக்கிற விஷயம், ஒரு எதிர்க்கட்சி தலைவரை முடக்கி பார்க்கக்கூடாது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது இந்த மாதிரி கைது செய்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதே இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உதயநிதிக்கு எப்பவுமே நாவடக்கம் தேவை, நான் எப்பவுமே கோடிட்டு காட்டியிருக்கேன். அவர் பொது வெளியில எப்படி பேசணும், ஒரு நாகரிகமா பேசணும் அப்படின்றது தெரியாம அநாகரிகமான முறையில பேசுறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு உள்ள ஒரு தன்மையோட நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி அவருமே இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ இது போக பாத்தீங்கன்னா தாவேக்கால பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அந்த கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் பழ செல்வகுமார் அவர்களும் தேசிய மகளிர் இதுல வழக்கு கொடுத்திருக்காங்க, புகார் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல குறிப்பா நடிகை நிவேதா பெத்துராஜ் பார்த்தீங்கன்னா, இதுக்காக இந்த விஷயத்த சொல்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு எக்ஸ் பேஜ்ல அவங்க ஒரு பதிவை போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, திருக்குறள் ஒண்ணு போட்டிருப்பாங்க. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னு ஒரு குறளை போட்டிருப்பாங்க. அது திருக்குறள் 183 அப்படின்னு பதிவு செய்திருப்பாங்க. அதாவது பின்னாடி ஒருத்தரை பத்தி பொய்யான விஷயங்களை பேசிட்டு அவங்கள முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப நன்மையான விஷயங்கள், நல்ல விஷயங்களா பேசுறது பாத்தீங்கன்னா அதை விட சாவறதே மேலு அப்படின்னு சொல்றாங்க. வாசகர்களே, நீங்க முடிவு பண்ணுங்க இதோட இந்த அர்த்தம் யாரை குறிக்குது. இன்றைய உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கைதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிதான் எனக்கு புரிதல் வருது. இல்ல இதுல வேற ஏதாவது உங்களுக்கு மாற்றுக்கட்டு இருந்திருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன பர்பஸுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறாரோ அது ரீச் ஆகிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திரிஷாவுன்ற ஒரு சப்ஜெக்ட பேசுறதுனால அந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்கு ஆதரவாக எடுத்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஒரு ஆர்ப்பாட்டம் மாறி போச்சு. அதாவது அது கரெக்டா விவசாயிகளுக்காக தான் நடத்தப்பட்டதா அப்படின்றத ரீச் ஆக முடியாம இன்னைக்கு இது அந்த போராட்டமே வீணா போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இவங்க பேசுனதுனால தஞ்சாவூர்ல சரி மிகப்பெரிய ஒரு கலவரம் போல நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிவிகேவினரும் ஒரு பக்கம் டிஎம்கேவினரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் அங்கங்க பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக மறியல் நடத்துறது, போராட்டம் நடத்துறதுன்ற பேர்ல நிறைய சட்டத்துக்கு புறம்பான செயலை செய்யறாங்க. அத்துமீறி பொதுமக்களுக்கு பாதகத்தை விளைவிக்கிறாங்க. சோ விவசாயிகளுக்காக தான் இந்த பிரச்சனை தஞ்சாவூர்ல திமுக இளைஞரணி சார்பாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படின்னு வச்சு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆனா இது மக்கள்கிட்ட கவனத்தை எதுக்கு பெற்றதோ இல்லையோ, இந்த திரிஷா என்ற ஒரு விஷயத்த பேசிட்டாரு, இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாரு அப்படின்ற இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. இது திமுகவுக்கு நல்லதா அல்லது கெட்டதா அப்படின்றத நீங்க தான் மக்களே நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஸோ அதை பொறுத்து நாம இதோட முடிவு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல அரசியல் அதிரடி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.